கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியில் 16ஆம் ஆண்டு விளையாட்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு விளையாட்டுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி குழுமங்களின் ஓர் அங்கமான யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியில் 16ஆம் ஆண்டு விளையாட்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களை 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒயிட் மெவரிக், ப்ளூ பிரேவர்ஸ், ரெட் டைட்டன்ஸ், பிளாக் பாந்தர்ஸ் என பெயரிட்டு மாணவர்களுக்கு கடந்த 4 நாட்களாக கால்பந்து, கிரிக்கெட், வாலிபால், த்ரோபால், செஸ் மற்றும் தடகள போட்டிகளான 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், குண்டு எறிதல், வட்டு எறிதல் மற்றும் தொடர் ஓட்ட போட்டிகளும் நடைபெற்றது. 16ஆம் ஆண்டு விளையாட்டு தின விழாவில் கோயம்புத்தூர் யுனைடெட் கல்வி நிறுவனங்களில் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். இணைத் தலைவர் முனைவர் மைதிலி சண்முகம் முன்னிலை வகித்தார். கல்லூரி உடற்கல்வித்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் ஆண்டறிக்கை வாசித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் தேசிய கொடி மற்றும் விளையாட்டு கொடி, கல்லூரி கொடிகளை ஏற்றி வைத்து ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தனர். ஒலிம்பிக் ஜோதியை விளையாட்டுகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகள் மைதானத்தை சுற்றி வந்து ஏற்றினர். அதைத் தொடர்ந்து கைகளை நீட்டி மாணவ மாணவிகள் விளையாட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய கால்பந்து நடுவர் மற்றும் கோவைப்புதூர் தீ அணைப்பு நிலைய அதிகாரி மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் தனது உரையில் சாதி மத பாகுபாடு பாராமல் அனைவரும் ஒன்றிணையும் ஒரு சிறப்பான இடம் என்பது விளையாட்டில் மட்டும்தான். சாதனைகள் செய்ய வேண்டுமெனில் பல தடைகளை தாண்டி வர வேண்டும். இன்று சாதனையாளர்களாக இருப்பவர்கள் எல்லாம் மிகுந்த கஷ்டத்தோடு தான் அந்த சாதனைகளை எட்டினர் என்றார். தொடர்ந்து விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை 132 புள்ளிகளுடன் ப்ளூ பிரேவர்ஸ் அணியினர் பெற்றனர். 98 புள்ளிகள் பெற்று 2வது இடத்தை பிளாக் பாந்தர்ஸ் அணியினர் பிடித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியில் உடற்கல்வித்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் செய்திருந்தார்.